ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் எண்ணெயே இல்லாமல் பூரியும் எண்ணெயே இல்லாமல் வடையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் பூரிக்கு எப்படி மாவு தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கட் பண்ண அப்புறமா தேய்ச்சாலும் சரி, இல்லைனா ஒரு சிலர் வந்து தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியும் செய்வாங்க. நான் வந்து முதல்ல மாவு வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி கொண்டு வந்துடுறேன். ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணியும் கொண்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து முதல்ல மாவு தேய்ச்சிட்டு கட் பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைமில் நான் டேரெக்டாக வந்து அப்படியே வந்து தேய்ச்சிருவேன். அந்த மாதிரியும் தேய்ச்சிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருக்கிற பிளேட்டில் பூரிகளை வந்து இந்த மாதிரி அந்த தட்டில் வச்சுக்கணும். நான் வந்து இங்கே 5 பூரி வந்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு தட்டில் வந்து ஒரேடியாக 15 பூரி செய்வோம்னா 15 பூரியும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். எப்போவும் வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு சில டைமில் செஞ்சு நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் காஞ்சிருக்கிற அந்த பிளேட்டில் வச்சுருக்கோம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வேக வைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லைங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம். இதில் ஒரேடியாக வந்து மேலே கூட இன்னும் இப்போ 5 வச்சுருக்கோன்னா அதுக்கு மேலே கூட இன்னொரு 5 வச்சுட்டு தள்ளி மறுபடியும் வந்து மூடி போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பூரி செய்கிறோம், எண்ணெயிலேயே போட்டு பொரிச்சு எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைமில் கூட ஒரு சிலர் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி பாதி அளவுக்கு நமக்கு இந்த பூரி வந்து வெந்துருங்க. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நமக்கு வந்து இன்னும் இந்த வேலை முடியலை. ஒரேடியாக இந்த மாதிரி நடுவில் இந்த 2 பூரிக்கு நடுவில் மேலே வந்து இன்னொரு பூரி வச்சு அந்த மாதிரி வேக வச்சோம்னா ஒரேடியாக வந்து ஒரு 20-30 பூரி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேக வச்ச பூரிகள் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதில் வந்து ஒரு தனியாக லேயரே வந்து ஃபில்லான மாதிரி வந்து தனியாக வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பூரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் 3 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே தண்ணி வந்து நல்லா சூடாக இருந்தது. நான் லைட்டாக தண்ணி வச்சு தான் நான் கொதிக்க வச்சதுனால மேலே தண்ணி வராத மாதிரி கொதிக்க விடுங்க. ஸ்லோவான ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வைங்க, மீடியம் ஃப்ளேம்னா. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் செக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா? செக்கானா என்னென்னு தெரியும் இல்லைங்களா? இந்த மாதிரி பூரி சப்பாத்தி வந்து நல்லா பஃப்னு வரதுக்காக சுட்டு எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி செக்க வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து இதை போட்டு இந்த மாதிரி ஃப்ளேமில் வந்து லைட்டாக வந்து சுட்டு எடுத்திங்கன்னா பூரி வந்து நல்லா பஃப்னு வந்துடுங்க. இதை நம்ம டைரெக்டாக வந்து அடுப்பில், அதாவது தவாவில் போட்டு சுட்டு சின்ன சின்னதாக பபிள்ஸ் வந்து அப்புறமா இந்த மாதிரி சுட்டோம்னா அது வந்து சப்பாத்தியோட டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து பூரியோட டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி செக்காலையும் நீங்கள் இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா தவாவில் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து 2 பக்கம் வந்து போட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டும் வந்து பூரி மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம எண்ணெயே இல்லாமல் செய்கிறதுன்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். மற்றபடி நீங்கள் வந்து எண்ணெய் ஜஸ்ட் லைட்டாக ஓகே அப்படின்னா தவா வச்சுட்டு தவாவில் நம்ம ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த பூரி எல்லாத்தையும் இந்த மாதிரி தவாவில் ஒரேடியாக ஒரு 5 பூரி போல் போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து எண்ணெயில் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அந்த பூரியோட டேஸ்ட்டு வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெய் சுத்தமாக வேண்டான்னா இந்த மெத்தட், ஜஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் வேணும்னா தவாவில் போட்டு சுட்டு எடுக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்து பூரி நல்லா பஃப்னு வந்துட்டுருக்கு பாருங்கள். இதே வந்து நார்மலாக நீங்கள் பூரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாகவும் இதை செஞ்சிடலாம். அதோட இந்த மாதிரி மேலே வந்து நல்லா உப்பி இந்த மாதிரி பூரி மாதிரி வந்திருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சிங்கன்னா ஃபுல்லாக நம்ம பூரியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக கிடையாது. இப்படியும் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக தான். இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து பூரினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் எண்ணெயிலேயே பொரிச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு சில டைமில் கொடுத்து பழக்கம் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து பூரியோட டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா எண்ணெய் பொருளே எல்லா டைம்லையும் சாப்பிட்டா நல்லது இல்லைங்களா? இப்போ எண்ணெயே இல்லாமல் வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வடை மாவு நீங்கள் எப்போவும் எப்படி வந்து ரெடி பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வந்து கருப்பு உளுந்தில் ஜஸ்ட் லைட்டாக வந்து சேர்த்து அரைச்சிருக்கேன். உளுந்து அரைச்சி சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், சீரகம், மிளகு எல்லாமே நான் இதில் சேர்த்துட்டேன்.
உங்களோட விருப்பப்படி நீங்கள் என்னென்னலாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே எல்லா மெத்தடும் இதில் முடிச்சிட்டேன். நான் நிறைய வடைகளும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து செய்ய போகிறது வந்து ஒரு வடை மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. அதை மட்டும் தான் செய்ய போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரே தடவையில் வந்து நம்ம நிறைய இப்போ பெருசாக ஒரே வடை செஞ்சு நீங்கள் கட் பண்ணி வடை எல்லாேருக்கும் வந்து ஒரு பீஸும் கொடுக்கலாம். இல்லை ஒன்றுன்னா தனித்தனியாக செய்யணுனாலும் அதுக்கான மெத்தடும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஜஸ்ட் லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா அடியில் வந்து அந்த கடாயில் நடுவில் வந்து ஊற்றிடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். நல்லா சூடான அப்புறமா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற இந்த மாவை அப்படியே அந்த எண்ணெயோட நடுவில் இப்படி ஊற்றுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். எல்லா மாவையும் நீங்கள் நடுவில் இப்படி ஊற்றுனீங்கன்னா சைடில் இருக்க எண்ணெய் அப்படியே வந்து மேலே வரைக்கும் எழும்பி வந்துடும். இப்போ இதுக்கு மேலே இப்படி ஒரு தட்டு வந்து வச்சு இதை லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க. இந்த வடை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் ஆகுங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே மேலே வந்து ஃபுல்லாக வெந்துடும். இப்போ இதை அப்படியே லைட்டாக இப்படி திருப்பி விடணும். இந்த வடையை செய்கிறதுக்கு கண்டிப்பாக அடி கனமான ஒரு பாத்திரமாக தான் இங்கே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வரும். நம்ம மெல்லிசான கடாயை வச்சு செஞ்சோம்னா தீஞ்சு போயிடும். இதையே வந்து இந்த மாதிரி கனமான ஒரு கடாயில் வச்சு செஞ்சிங்கன்னா தீயாமல் அப்படியே ஃபுல்லாக வெந்து வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் இது மேலே தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான உளுந்து வடை அப்படியே அந்த உளுந்து வடையோட டேஸ்ட்டில் கிடைக்கும். மேலேக்குள்ளே ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரேடியாக செஞ்சுட்டு நல்லா ஒரு 4 பீஸாக கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் போல் சாப்பிட்லாம். இதை நல்லா கிறிஸ்பி ஆக்கணும்னா லைட்டாக சைடில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வேக விட்டு பாருங்கள். லாஸ்ட்டு சிம்மிலேயே வச்சு இதை வேக விடுங்க. அப்போ தான் சூப்பராக ரெடி ஆகிடும். எண்ணெய் இல்லாமல் வடை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட உளுந்து வடைனா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் அதிகமாக இருக்கறனால இதை வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் வடையில் வந்து நிறைய எண்ணெயும் இருக்கும். இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. அதோடு வந்து செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் ஜஸ்ட்டு இந்த மாதிரி அடிகனமான கடாயில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்கள்கிட்ட அடிகனமான கடாய் இல்லைன்னா பழைய நான்ஸ்டிக் கடாயில் நான்ஸ்டிக்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் வந்து சுத்தமாக கழுவிட்டு செய்யலாம். அப்படி நான்ஸ்டிக் கடாய் வீட்டில் வச்சுருக்கீங்கனாலும் ஜஸ்ட் நான்ஸ்டிக்கில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டுட்டு நீங்கள் செய்யலாம். எண்ணெயே இல்லாமல் வடை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கீங்களேன்னு அப்புறமா கேட்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணது நம்ம அந்த கொஞ்சமான எண்ணெய் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விடுங்க. நன்றி, வணக்கம்.